மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக சங்கீதம் 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? நேற்றைய நாளிலே யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான் என்கிற தலைப்பிலே வார்த்தைகளை நாம் தியானித்தோம். இன்றைக்கு அதனுடைய பிற்பகுதியை இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். அதனுடைய பிற்பகுதி விதமாக சொல்லுகிறது, யார் கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பார்? யார் கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பார்? கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலம் அது எது என்று சொல்லி பார்க்கும்போது 2 நாளாகமத்தின் புத்தகத்திலே 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த ஸ்தலத்தை எனக்கென்று தெரிந்து கொண்டு இதை பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் இங்கே தங்கி இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 92ஆம் சங்கீதத்திலே கர்த்தரால் நாட்டப்பட்டவர்கள் தங்கள் முதிர் வயதிலும் கனிகளை தந்து அவர்கள் புஷ்டியும் செழிப்புமாய் இருப்பார்கள். ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே கொண்டு வந்து சேர்க்கிறார் என்று சொன்னால் அந்த சபைதான் கர்த்தர் வாசம் பண்ணுகிற வாசஸ்தலமாயிருக்கு. கர்த்தர் வாசம் பண்ணுகிற வாசஸ்தலமாயிருக்கு. அந்த வாசஸ்தலத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். யார் கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே நிலைத்திருப்பார்கள்? நீ கேட்கிற அருமையான தேவச்சனமே, கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே நிலைத்திருக்கிறவர்கள் மட்டும்தான் கனிகளை கொடுக்கிறவர்களாக இருப்பார்கள், வரங்களை உடையவர்களாக இருப்பார்கள். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே நிலைத்திருக்கிறவர்கள் எப்போதும் அவருடைய ஸ்தலத்தை வாஞ்சிப்பார்கள். அவன் சொல்லுகிறார், சங்கீதம் 27ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனம், கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்பேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாக, அவருடைய ஆலயத்திலே கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாக என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நான் நாடுவேன் என்று சொல்லுகிறார். தன்னுடைய நாட்டத்தை தெரிவிக்கிறார். அவர்கள் தான் கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே நிலைத்திருக்க உறுதியாயிருப்பவர்கள். சபை குறித்து வைராக்கியமுடையவர்களாய், பக்தி வைராக்கியமுடையவர்களாய் இருப்பார். வேதம் சொல்லுகிறது 84ஆம் சங்கீதத்திலே 10ஆம் வசனம், வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை காட்டிலும் உம்முடைய சமூகத்திலே, உம்முடைய ஆலயத்திலே நான் காணப்படுகிற அந்த ஒரு நாள் மேலானதாக இருக்கிறது என்று சொல்லி அவருடைய பிரகாரத்திலே வாசம் பண்ணும்படி அவரால் சேர்த்துக் கொண்ட தேவ பிள்ளைகள் பாக்கியவான்கள். 65ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் விதமாக சொல்லு, அவர்கள் ஆண்டவர் அளிக்கிற நன்மையினாலே திருப்தி ஆவார்கள் என்று சொல்லி நான் பார்க்கிறேன். அவனை கேட்கிற அருமையான தேவச்சனமே, யார் நிலைத்திருக்க கூடும்? யார் அவருடைய வாசஸ்தலத்தை அதிகமாய் விரும்புவார்கள் என்று சொல்லி பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எது அது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினாலே பிதா உங்களிலே மகிமைப்படுவார். நீங்கள் என்னுடைய சீசராக இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆம், யாரெல்லாம் அவருடைய வார்த்தையில் நிலைத்திருக்கிறார்கள், நிலைத்திருக்கிறவர்கள் என்னுடைய ஆலயத்திலும் நிலைத்திருப்பார்கள். ஆலய பிரகாரங்களிலே காணப்படுகிறதிலே எக்கமாயிருப்பார்கள். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கடந்து விட்டால் அடுத்த ஆராதனை எப்பொழுது வரும் என்று சொல்லி
ஏக்கமாகியிருப்பார்கள், அகமாகியிருப்பார்கள். அவனை கேட்கிற அருமையான தேவச்சனமே, என்னுடைய வாசஸ்தலத்திலே தங்கியிருப்பதிலே மகிழ்ச்சியாகிறது. உடைய வார்த்தையை தியானிக்கிறதிலே பிரியமாயிருங்கள். என்னுடைய வார்த்தை உங்களுக்காக அவர் மூலமாய் அனுப்பப்படும் போது, ஊழியன் மூலமாக உங்களுக்கு வார்த்தைகள் கடந்து வரும் போது வார்த்தைகளை பிடித்துக் கொள்ளுங்கள். சுடர்களைப் போல பிரகாசிப்பீர்கள். உணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே நீங்கள் குற்றமற்றவர்களாய், கபடற்றவர்களாய், உலக அசுத்தங்களுக்கு தப்பினவர்களாய் நீங்கள் காணப்படுவீர்கள். அவருடைய வாசஸ்தலத்தில் நிலைத்திருக்கிறவர்கள் காணப்படுவார்கள் என்கிறதிலே கொஞ்சம் பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, யாருடைய பரிசுத்த வாசஸ்தலத்திலே நிலைத்திருப்பார்கள் என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் பார்க்கிற வண்ணமாக உம்மால் கூட்டி சேர்க்கப்பட்டவர்கள், உம்மால் நாட்டப்பட்டவர்கள் ஆண்டவரே, அவர்கள் மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்களாய், தங்கள் முதிர் வயதிலும் மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்களாய் சீடித்திருப்பார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிற வண்ணமாக எப்போதும் வாசஸ்தலத்தை விரும்பி ஆண்டவரே ஆர்வத்தோடு உம்மை காண வருகிறவர்களாய், சங்கீதம் 61ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறபடியாக உம்மை காண ஆவலாய் தினமும் ஓடி வருகிறேன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிற வண்ணமாக ஆண்டவரே, இதை கேட்கிற யாவரும் ஆலயத்திற்கு வருகிறதிலே ஆவலாய் வரக்கூடியவர்களாய், ஆர்வமாய் வரக்கூடியவர்களாய் என்றும் காணப்பட வேண்டுமே. கர்த்தாவே, கிருபை செய்வீராக, வழி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென்.